ஸோ வெல்கம் பேக் சீனியோட புது வீடியோ வாய்ஸ் ஃபேமிலி. நம்ம ஐஸ்கிரீம் கம்மிருந்தோம், அப்புறம் இதுக்கெல்லாம் தான். ஆனால் ஐஸ்கிரீம் நமக்கு கிடைக்கல. அதுக்கு பதில் அம்மா நமக்கு சட்டை வாங்கி கொடுத்தாங்க. சட்டைங்க நான் சட்டை கேட்டேன். சட்டையே கேட்கல அவங்க வாட்டுக்கு. எப்படி நான் மூஞ்சி எப்படி கோமாச்சு அவனு அப்படி இல்லை. இது நான் வரேன் ஃப்ரேம்குள்ள வர இப்படி நான் அப்படிலாம் வைக்கல கை சீத்த வாய் மாதிரி. அக்கா தான் சும்மா நான் சும்மா இப்படிதான் இருந்தேன். இல்ல இப்படி இப்படி ஏன் தெரியுமா கைஸ், இந்த மேடம் இருக்காங்களே மேடமு, இவங்க ஐஸ்கிரீம் நல்லா தின்னுட்டு என் ஐஸ்கிரீம் வச்சுட்டு அவங்க ஐஸ்கிரீம் இல்ல இதுதான் ஐஸ்கிரீம் தோப்புறாங்கல இதுக்குதான் சத்தி வாங்கிட்டேன். அது ஏன் அவன் ஐஸ்கிரீம் நீ எப்படி சொல்ற? ஏன்னா நான் அவ்வளோ ஐஸ்கிரீம் சாப்பிடல. அது எப்படி நீ சொல்ற? அது எப்படி நீ சொல்ற நான் அவ்வளோ சாப்பிடலன்னு? அது எப்படி நீ சொல்றது உன்னோடன்னு? ஏன்னா இல்ல கைஸ், ஆக்சுவலி நான் நிஜமாலே எச்சு துப்பி வச்சிருந்தேன். அக்கா இந்த மாதிரி தில்லுமுள்ளு பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. அக்காக்கு எப்ப காய்ச்ச ஸ்கூலுக்கு எப்படி போங்க? நான் ஸ்கூலுக்கு ஏதாவது ஸ்கூல் எப்படி ஹாஸ்பிட்டல் எப்படி போங்க? தள்ளிக்கிட்டு இருக்கோம். சோ வாங்க நம்ம கொண்டாட இந்த தெடிக்கிட்ட ஜம்ப் பண்ணி ஒரு சண்டை போட்டுருவோம். எனக்கு இந்த தெடிய பார்த்தா ஏன்னா நான் ரொம்ப நாள் ஒரு 5 நிமிஷமா தெடிய தூக்கல. கனவுங்க அது பெட்டு இல்லை யாரு வீடியோக்காக எந்த நிலைக்கு கொல்ல சொன்னக்குள்ள அவளை கொண்டுருவாங்க. வீடியோ மெம்பர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன் நான் ஒரு கேம் சொல்றேன் ப்ளவுஸ் தான். அந்த கேமும் விளையாண்டு பாருங்க, நல்லா இருக்கும். அதுலயும் ஐடி விளையாடலாம். ஸோ நீங்க கேட்டீங்கன்னா நான் தருவேன். ஆனா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். நான் பார்ப்பேன். ஓகே நம்ம பார்ப்போம் கைஸ். ஸோ நீங்க கேட்கறப்ப நான் பார்ப்பேன். ஸோ நீங்கள் கேட்குறப்ப நான் பார்ப்பேன். ஓகே இவங்க கேட்குறாங்க கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் போய் முதல்ல பார்ப்பேன் சப்ஸ்கிரைப் ஏறி இருக்கான்னு. அப்படின்னா முதல் நான் போட்டுருவேன். போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணு. நீங்கள் பண்ணிட்டீங்க 34 33 ஏறிடுச்சுன்னா நான் உங்களுக்கு என் ஐடி தந்துடுவேன். சில டைம் நான் ஃபேக் ஐடி கூட கொடுப்பேன். ஏன் தெரியுமா கைஸ், டக்கு நீங்கள் பண்ணிவிட்டு ஆனால் ப்ராமிஸை நீங்கள் அழிக்கக்கூடாது. ஸோ ப்ராமிஸாக நான் கேட்பேன், ப்ராமிஸாக சொல்லணும். மத ப்ராமிஸ் விஷயலாம் நீங்கள் பண்ணணும். விஷலாம் போடணும். நீங்களா போட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஐடி ஆக்சுவலி நீங்கள் எப்படி சொல்கிறது, நீங்கள் எனக்கு ஆக்சுவலி டைம் கொடுக்கணும்ல. அது இந்த லீவ் வருது இந்த 1 மாதம் மனுஷா இருக்கவங்களுக்கு இந்த 1 மாதம் லீவ் வருது. அப்போ கேட்டிங்கன்னா நான் வேணால் தரலாம். ஏன்னா அப்போ என்கிட்ட கையில் ஃபோன் இருக்கும். நான் அப்போ உங்களுக்கு அனுப்பிவிட்றேன். ஓகே ஸோ நாங்கள் அதிகமாக இந்த ஸ்டீலிய பிரெயின் ராட் தான் விளையாடுவோம். ஸ்டீல் திருடு ஒரு பிரெயின் ராட்டை. இது ஸ்டீல் தானே? திருடு இது பேர் திருடு உள்ள ஸ்டீல் தானே? அப்ப இது திருடு. கைஸ் ஒரு வாட்டி நாங்கள் மசாஜ் சென்டர் போகும்போது எல்லாமே தமிழ்லயே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மூளை ரூட்டு இங்க பாருங்க கைஸ். நைட் இந்த ஃபோரஸ்ட் எப்படி சொன்னா 99 இரவு காடு இரவு காடு. ஸ்டீல் பிரெயின் ராட்னா திருடு ஒரு பிரெயின் ராட்டை. திருடு ஒரு பிரெயின் ராட், திருடு ஒரு மூளை செடி. ரூட் வந்து என்ன சொல்லுவாங்க? மூளை ரூட். வேறு அப்படி பேசிக்கிட்டு இருந்தா கைஸ். சுத்தமில்ல பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்க. உங்களுக்கு வேணும்னா சோ இன்னைக்கு தேன் கூட வருமா? வராது. ஆமாமா நமக்கு டைம் இல்ல. போன வாரம் எடுக்க முடியல. ஆமாடா போன வாரம் எடுக்க முடியல. ஏன்னா அந்த டைம் உங்ககிட்ட போன் வந்துச்சு. எடுப்போமா? ஒரு நல்ல விஷயம் போறேன். ஆனா அதே கெட்ட விஷயமாக்கிட்டாரு. கொடுத்தாரு கைஸ்.
சாரி, ஏன் அது தேவையில்லாம வெளியாக்குனாரு தெரியல. அதனால தெரியுமா இப்ப நானே நூபா இருந்த ஸ்டீல் பிரெயினோட எனக்கு அவ்வளோ பெலுகா கிடைச்சிச்சு. ஒரு காலையில் ஒரு காலா. அப்புறம் முன்னுக்கு இருக்கிற பேசுல சொற்காலி தோசை இருந்துச்சு, அவங்ககிட்ட கதையை போட்டு ஜாம்பி டலலும் அப்புறம் இதுவும் லோஸ் டலலி தோசும் எடுத்துக்கிட்டேடா. அவங்க அக்கா கூப்பிடறான்னு சொல்லிட்டு ஏன் விட்டு போயிட்டான். ஜாம்பி டலலில வந்து ரீமேக் பண்றதுக்காக அக்கா பேசுற வச்சோமா, ஒருத்தர் திருடிட்டான். டலாலி தோசுன்னு வச்சிருக்கேன். அதெல்லாம் அவ்வளோ பிரிண்ட் கைஸ், நல்ல மில்லியன் கொடுக்குறது. சாமி தேவையில்லாம அந்த இதையும் அழிச்சிட்டான் ரேடியோ மிஷினோட ரேடியோ டீஃபோட. எனக்கு ஒண்ணு அது ரேடியோ மிஷின் வருது. இப்ப வேற சென்டா ஃபியூஸ் மிஷின் வேற வருது. அதுல பிரெயின் எல்லாம் போட்டு ஃபியூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்ன பண்றது கைஸ், நான் என்ன திரும்ப பண்ணலான்னு இருக்கேன் பிளானு பார்ப்போம். இப்ப அது எப்படி அதை இந்த விச்சோட இதுல இருந்துச்சு, இவ்வளோ போட்டா இந்த பிரெயின் எல்லாம் கனெக்ட் பண்ணேன். அதுல ஆக்சுவலி 4 பிரெயின் நோட் போட்டா என்ன கிடைக்கும் அந்த மாதிரி தான் நான் போடுவேன். இல்லைன்னா அது 4 நல்ல பிரெயின் நோட்டா இருந்தா தான் கெட்ட பிரெயின் நோட் கிடைச்சிடும். நம்ம என்ன பண்றது? Post please. அப்புறம் அப்படி இப்படி விளையாட்டா எல்லா பிராண்டும் சர்வர் ரன் ஆக்கிறாரு. அதுவும் எல்லாமே வந்து வாங்கிடுறாங்க. இல்ல கைஸ், அந்த எல்லா பிராண்டும் வர்றப்ப நான் கூட எவனா மேலதான் நிக்கிறான்னு சொல்லிட்டு அவன் அடிச்சேன். அப்போ கூட எனக்கு தெரியல, எல்லா பிராண்டும் நான் வாங்கியிருப்பேன். இப்போ என்ன தெரியுமா கேப்பி, இப்போ அடுத்த ரீபத் வந்து ஜிராஃபி செலஸ்ட் யாராவது கிட்ட இருந்தால் தர முடியுமா ப்ளீஸ்? ஜிராஃபி செலஸ்ட் எனக்கு அது வேணும். அதுக்கப்புறம் பிரெயின் நாட் காட் தான் நம்ம சொல்லலாம் நம்மக்கிட்டே ஒரு இருக்காரு, இதுலேயே கிடச்சிட்டாரு. அடுத்து இவர் யாரு, யாஷ்னிகா. சரி ஸோ காய்ஸ், யாரும் எல்லாமே ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஜிராஃபி செலஸ்ட் ஏன்னா அது ஈவினிங் டைம் மட்டும் தான் வரும். ஆமாம், அன்னைக்கு கூட நான் வந்து உங்களுக்கு விஷயம் தருமா, நான் லோஸ் லக்கி பிளாக்ஸ் இது வரைக்கும் எடுத்ததே இல்லை. ஒரு வாட்டி தான் அந்த மரத்துல இருந்தே, அப்போ மட்டும் தான் திருப்பி நாங்கள் என்ன திரும்ப கழிச்சு எனக்கு செம்ம கடுப்பாக இருக்கு. நாங்கள் லக்கி பிளாக்ஸ் லோஸ் லக்கி பிளாக் எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம், எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டோம். அதுதான் செம்ம கடுப்பாக இருக்கு. லாஸ் தலாலித்தோஸ், ரோஸ் ஆர்காலித்தோஸ், லாஸ் ஹாம்ஸ்டரினி எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அது 8 டைம்ஸ் ஒரு வாட்டி தான் இருக்கும், ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் அது இருக்கு. அதுக்கப்புறம் லாக் பண்ணிடுவாங்க. லாக் பண்ண மாட்டாங்க, அது ஒரு நாள் தான், அந்த ஒரு நாள் கழிச்சு அது லாக்ல இருக்கும். ஆமாம். ஓ ஜிராஃபி செலக்ட் வேறு இப்போ நமக்கு தேவைப்படுதுல, எப்படிடா? இப்போ நாங்கள் ஈவெண்ட் டைம் பார்க்குறோம். ஆனால் லக்கி பிளாக் கிடச்ச பரவாயில்ல. ஈவெண்ட் அப்போ நாங்கள் ப்ரைவேட் சர்வர் தான் வாங்கலாம்னு பார்க்குறோம். ரோ பிளாக்ஸ் பத்தவே மாட்டேங்குது. அந்த ப்ளீஸ் டொனேட்னு இருக்கு, அந்த கேம் எவ்வளோ டொனேட் பண்ண மாட்டேங்கிறான். அந்த ஆப்பில் யூடியூப்ல போய் எப்படி ஃப்ரீ ரோபாக்ஸ் கிடைக்குதுன்னா அந்த 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 ஆப்லாம் போய் பார்த்தா கிடைக்க மாட்டேங்குது கைஸ். சத்தியமாக எனக்கு புரியலடா ரோபாக்ஸ் எப்படி தான் எடுக்கிறதுன்னு. இல்லைன்னா அப்படியே எல்லாத்தையும் இல்லைடா ஃபிஷிங் ரோட் டைம்ல எடுத்துட மாட்டானுங்களா? ஏன்னா அவங்க ஃபிஷிங் ரோட் இப்போ அதுவும் இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணேன் என்ன திரும்ப ஷேப்பி சேமி ஒரு இது வச்சிருக்காரு அந்த க்ரீன் கலரில் ஒன்று. அது முடிஞ்சோடனே அந்த டைம் முடிஞ்சோடனே அந்த பிரெயின் ராட் வந்துடும் திரும்ப. இப்போ வந்தல இந்த ஞானம் இருக்கு, அந்த மியா மாதிரி அதுதான் இப்போ அதில் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நமக்கு சிம்பிளா என்ன திரும்ப இப்போ அந்த லோஸ் லித்தோஸ் வந்து தீபத்துக்கு கேட்குது. எனக்கு ஆக்சுவலி அது கொடுக்க மனசே வர மாட்டேங்குது. எது அந்த லோஸ் லித்தோஸ் அது கொடுக்க மனசே வர மாட்டேங்குது. என்ன லவ்லி விடிஜி அவங்களாம் வந்து இப்போ எப்படி தெரியுமா, இப்போ அவங்களாம் வந்து இப்போ இந்த 2 மில்லியன் கிடைக்குது, இப்போ 1 மில்லியன் கிடைக்குது. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஆனா அது நல்லா காசு தரும். ஆனா அவங்களுக்கு அது பிடிக்க போல கிடைச்சாலே என்ன 100 கொடுத்து வச்சிருக்காங்கன்னு. ஓகேல மெத்தி கொடுத்தாலும் நான் கடுப்பாயிருப்பேன். பிரெயின் நாட் காட் அது 1 மில்லியன்னா ஆக்சுவலி கைஸ் பழைய ஸ்டீல் அப்படின்னு இருந்துச்சு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். அதில் எப்படி தெரியுமா கைஸ், நினைச்ச நேரத்தில் வரேன். ஏன்னா எப்படி ஸ்லிப்பி ட்ராப்பி கேன்சர் ஃபுட்டேடா அந்த ரீபூட் பண்ணுறது ட்ரூலிமே ஃபுல்லிச்சுன்னா பண்ணிட்டு பண்ணி அதெல்லாம் வர லேட் ஆகும்.
அதுதான் இப்போ கஷ்டம் எங்களுக்கு. அதுவும் என்ன தெரியுமா கைஸ், அதில் நாங்கள் எடுத்த பிளைன் எல்லாம் இப்போ இல்லை, இருந்தாச்சும் பரவாயில்ல. ஒரு கேமில் கைஸ், அதுவும் அதே கேமோட கண்டினியூ தான் நினைக்கிறேன். பிளாக் ஹோல் கோடில் இருந்துச்சு. இல்லை, அதில் வந்து எக்ஸ்ட்ரா ட்ராவல் நான் எடுத்தேன் கைஸ். ஆனால் அதுவும் இப்போ அந்த கேம் எல்லாம் அழிச்சிட்டாங்க போல. இந்த கேம் அப்கிரேட் பண்ணதுலேருந்து எனக்கு சத்தியமாக சுத்தமாக பிடிக்கல. அந்த கேம் எப்படி தெரியுமா கைஸ், ஸ்லோ ஸ்பெகட்டி அதெல்லாம் சிம்பிளாக வரும். இப்போ ஓஜி மியூவில் இருக்கு, அதெல்லாம் அடிக்கடி வரும். ஸ்ட்ராபெரி எலிஃபண்ட் தான் ஃபுல்லாக என் பேஸில் இருக்கும், ஆமாம் தானே. அப்புறம் நம்ம ஸ்பெகட்டி அதெல்லாம் வச்சுருப்போம். இப்போ அந்த கேமை விட்டு புட்டு சும்மா தான் சொன்னேன் சார். அப்போதான் அந்த ஐயோ நல்ல வேலை, அப்போதான் ஸ்ட்ராபெரி எலிஃபண்ட்லாம் இல்லையே அந்த டைம். இப்போ எப்படின்னா ஸ்பெகட்டிஸ் வரும் அந்த கேமில், லோஸும் வராது, ஸ்பெகட்டி இந்த மாதிரி பிரெயின் அவுட் தான் வரும். ரொம்ப பிரெயின் அவுட் கோட் தான் வரும் கைஸ், ரொம்ப பிரெயின் அவுட் கோட் தான் வரும். ஒரு லைன் இருக்கு தெரியுமா, இல்லை எல்லாம் பிரெயின் அவுட் கோட்டு இல்லை சீக்ரெட்டு அப்படி தான் வரும். ஆனால் அந்த கேம் யார் சாமி இது அப்கிரேட் பண்ணி இப்படி மாற்றினா தெரில. என்னடா கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இப்போ எப்படி பிரெயின் அவுட் கோட்டெலாம் இல்லாதவங்க எனக்கு புரியலடா. ஸோ பாய் கைஸ்.